ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்திருக்கீங்க. இந்த சொசைட்டில ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்க? கண்டிப்பா கஷ்டம்தான். அதாவது நான் பிஎஸ்சி சைக்காலஜின்னு ஒண்ணு படிச்சிருக்கேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அந்த டைம்ல தான் படிச்சது. கல்யாணம் ஆகும்போது படிச்சேன். அவர் இறக்கும்போது அந்த கோர்ஸ் நான் பிஎஸ்சி முடிக்கிறேன். சைக்காலஜி முடிக்கிறேன். எனக்கு சைக்காலஜி படிச்சதால, என்னால வந்து உணர முடிஞ்சது. ஒருத்தர் வந்து எந்த ஃபோக்கஸ்க்காக நம்மட்ட பேசுறாங்க, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுறதோ, கொள்றதோ, அந்த மாரி ஒரு மாரி இருக்காங்கன்னா, நம்ம அதுக்கேத்தா மாரி வெளிய வந்துரணும். நெறைய பேரு சொல்லுவாங்க. ஒரு சில ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்க. "நீ வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீனுன்னுவாங்க." எனக்கு அதுக்கு அர்த்தங்கள்லாம் அவ்வளவா தெரியாது ஃபர்ஸ்ட்லாம். அப்புறம் வீட்ல வந்து கேட்பேன், "அம்மா இதுக்கு என்ன மீனிங்னா, எதையும் பிடிக்கெடுத்து பேச மாட்ட அப்படின்றது தான் மீனிங் அதுக்கு" அப்படின்னாங்க. ஓ! அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு இந்த மீனிங்கு. ஸோ அந்த மாரிலாம் கூட பேசுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் காதுல வாங்கிக்காம, நம்மளோட வேலைய நம்மளோட பார்த்துப்போம். வொர்க் என்னவோ அத பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா, எங்கேயும் விழாம போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான்.